ஓகே, நாம் இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸு வியூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம முதல்ல நம்மளோட யூடியூபு ஸ்டூடியோ அந்த பீட்டா வெர்ஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு இருக்கும். இந்த 3 கோடை கிளிக் பண்ணும்போது நமக்கு டேஷ்போர்டு இருக்கும். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இதில் வரும். அதில் இந்த மோஸ்ட் ரீசெண்ட் அண்ட் மோஸ்ட் வியூடு அப்படின்னு வரும். அந்த மோஸ்ட் வியூடு கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் போட்டதில் அதிக வியூ எது போயிருக்கு அப்படிங்கிறது வந்து இதில் காட்டும். ஸோ வந்து அந்த வீடியோவை வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோன் அப்டேட் பண்ண வீடியோ வந்து இதில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து இந்த பென்சில் மார்க் மாதிரி இருக்கும். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை இங்கேயும் வந்து பென்சில் மார்க் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி இந்த 650 வியூஸ் அப்படின்னு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு தேவை அதை வந்து எடுக்கணும். ஸோ அது இல்லாமல் இருக்கிற அந்த வியூஸை நீங்கள் ஏற்கனவே வந்து தம்ப்நெயில் வச்சுருந்தீங்கன்னா சரி, அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இதில் நான் ஏற்கனவே வச்சுருந்தது வந்து இருக்குது. ஸோ அந்த தம்ப்நெயிலே எடுத்துக்கிறேன். தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ வந்து வியூவர்ஸுக்கு வந்து மாற்றமாக இருக்கும். தம்ப்நெயில் ஏற்கனவே இந்த தம்ப்நெயிலில் வந்து மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். இதில் இந்த டவுன்லோட் தம்ப்நெயில் இருக்குது. இதில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரியில் போய் அது வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வியூஸ் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத அந்த தம்ப்நெயிலில் அப்டேட் பண்ணணும். அதுக்கு நம்ம எடுக்கிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் பண்ணி வச்சது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து சைஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது யூடியூப் தம்ப்நெயில் இமேஜ் சைஸ் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கணும். இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸு இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டம்ஸ்னு இருக்கும். கஸ்டம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறது கீழே இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் யூடியூப் தம்ப்நெயிலோட வியூ. இது இந்த தம்ப்நெயில் இந்த சைஸில் தான் வந்து நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த சேவ் பண்ண இமேஜை வந்து கேலரியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இதுதான் அந்த இமேஜ். அந்த ஏற்கனவே யூடியூப்பில் நம்ம போட்ட தம்ப்நெயில் தான். அதில் வந்து நம்ம வியூவை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வியூ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நம்ம பார்க்குற கஸ்டமர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை யூடியூப் பார்க்க சேனலில் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கா, அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நான் வந்து ஃபிசிக்கலாக நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இது அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து பெரிய யூடியூபர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் செக் பண்ணேன். பல யூடியூபர்ஸ் சொன்னதை வந்து நான் என்னோடய இதில் செக் பண்ணேன். கண்டிப்பாக இதில் வந்து முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இது மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து இந்த சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த சைடில் இந்த இதில் வந்து வருது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்காதீங்க. அதாவது இந்த தம்ப்நெயிலோட ரைட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்காதீங்க. இதை ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த வியூஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம். வியூஸ் வந்து டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அதில் டைப் பண்ணலாம். எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதாவது பொய்யா எதுவும் கொடுக்காதீங்க. 50னா 50, 100னா 100, எவ்வளோ போயிருக்கு அவ்வளோ கொடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 வியூஸ் போயிருக்கு. நான் 650 ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். 650 ப்ளஸ் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். வியூஸ் 650 வியூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மாதிரி இது வந்து வந்துடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும். இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் இந்த லெட்டருக்கான ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்லார்ஜ் ஆகும். அந்த லெட்டர் வந்து என்லார்ஜ் ஆகும். இதில் இந்த ஸ்ட்ரோக்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கொடுங்க. கொடுத்துட்டிங்க, எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்லார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த வியூ பண்ணுறதுக்கு. நான் இது வந்து இன்னும் கொஞ்சம் போல்ட் பண்ணுறேன். ஸோ போல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு நீங்கள் என்ன ஃபாண்ட்டு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபாண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கலரிங் கொடுக்கலாம். கலரிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்சது எல்லோ கலர். அதுவும் இல்லாமல் எல்லோ கலர் நல்லா விசிபிளாக இருக்கும். அதனால் எல்லோ கலர் கொடுக்குறேன். இதுவும் ஓகே கொடுத்துட்டேன். இன்னமும் கொஞ்சம் இதில் சைஸை பெருசு பண்ணணும்னால சைஸ் இருக்குது. சைஸை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுனாலும் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 80 சைஸு இங்கே எனக்கு ஓகேவாக தெரியுது. ஓகே, இதை நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை ஓகே கொடுத்துட்டேன். தென் அதுக்கப்புறம் 3D டைமென்ஷன் இருக்குது. 3D டைமென்ஷனில் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் வரும். தென் ரொட்டேட், எந்த ஆங்கிள் வேணாலும் நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இப்படி இந்த மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணாலும் கொடுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து வியூஸ் இன்னும் கூட போகுது அப்படிங்கிறத நான் ஃபிசிக்கலாக இப்போ பல யூடியூபர்ஸு நம்ம யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க சொன்னதை வச்சு தான் நான் பண்ணுறேன். பட் இதை பண்ணங்காட்டி எனக்கு வந்து இது பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், இதை பாருங்கள். உங்கள் வீடியோஸ் எவ்வளோ வியூ போயிருந்தாலும் சரி, 50 இருந்தால் 50ன்னு கொடுங்க, 50 ப்ளஸ் வியூஸ் அப்படின்னு போடுங்க, 100 இருந்தால் 100 ப்ளஸ் வியூஸ் அப்படின்னு கொடுங்க. எவ்வளோ வந்திருக்கோ அவ்வளவும் கொடுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த சேவ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா சேவ் இமேஜ் இருக்கும். சேவ் இமேஜில் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து இருக்கும். இந்த ஃபார்மேட் வந்து இந்த பிஎன்ஜி அப்படிங்கிறதுல கொடுத்துருங்க மறக்காமல். அதுக்கப்புறம் யூடியூப் தம்ப்நெயில் இதில் லோ மீடியம் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிறத அப்படியே போட்டுருங்க. அதிகமான இது போடும்போது தம்ப்நெயில் வந்து செட் ஆகாது. ஸோ ஓகே, இதே மாதிரி கொடுத்துட்டு சேவ் இன்டு கேலரி அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து நமக்கான தம்ப்நெயிலை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த யூடியூப் ஸ்டூடியோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ சேஞ்ச் அப்படிங்கிறீங்கன்னா இதில் இருக்கும். நாம் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன கொடுக்குறோமோ அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இப்படி இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டு சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண கேலரியில் இருக்கிற அந்த வியூஸ் போட்ட தம்ப்நெயில் வந்து இருக்கும். அதை நான் வந்து இதை கொடுத்துருக்குறேன். இப்போ அது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன், செலக்ட்னு கொடுக்குறேன். செலக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். அப்புறம் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி இதை சேவ் பண்ணிவிட்டேன், அதனால் கொடுக்கல. நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், தம்ப்நெயிலில் பாருங்கள் 650 வியூஸ் அதில் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மறுபடியும் உங்கள் மோஸ்ட் வியூடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் 650 வியூஸ்னு இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது, அதாவது இந்த யூடியூப்ஸை பார்க்கும்போது இதில் வந்து வியூஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அது 50 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, எவ்வளோ வீடியோஸ் இருந்தாலும் சரி, 50 வியூ, அதுக்கப்புறம் 50 வியூ எல்லாம் நிறைய வந்து போட்டிருக்கிறேன். எவ்வளோ வியூஸ் போகுதோ அவ்வளோ வியூஸ் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன முயற்சி எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வியூஸ் ஏறும். அதாவது உங்கள் வீடியோஸோட வியூஸ் ஏறுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இதை பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு தமிழ்நிலா கிரியேஷன்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.